Good evening, my dear children and students of various schools and parents of various schools also. இதுவரைக்கும் கண்டினியூஸாக பல எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்டில் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காலேஜில் என்ன கோர்ஸ் சேரணுங்கிறதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சேருவாங்க. அப்படி சேரும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுப்பாங்க. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா ஒன்று பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிசிஏ, இந்த மாதிரி சாய்ஸஸில் பல காலேஜஸ் போகிறாங்க. ஆனால் எல்லாருமே வேலை கிடைக்குதா? ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அது இன்ஜினியரிங் டிகிரியோ, ப்ரொஃபஷனல் டிகிரியோ, அல்லது ஆர்ட்ஸ் காலேஜினுடைய டிகிரியோ முடித்த பிறகு உடனே வேலை கிடைக்கிறதா, கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குதா, பிளேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு கேட்டால் பல பேருக்கு கிடைக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஐடி ஃபீல்டு ஒரு டைப் ஆஃப் ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அது கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ப்ரோக்ராமிங்கில் கோடிங்னு ஒரு முக்கியமான ஏரியா இருக்கிறதுனால இப்போ அந்த ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னா, ஒன்று டேட்டா சயின்ஸ் அல்லது அதனுடைய உட்பிரிவுகளாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அல்லது கம்பைண்டாக மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி துறைகளில் போகும்பொழுது நிறைய கம்பெனி அவங்கள எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் சூப்பர்ஃபிஷியலாக நாம் படிக்கின்ற பொழுது அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனிக்கு என்ன ஒரு தேவையை முடித்து கொடுக்க வேண்டுமோ அதை முடித்து கொடுப்பதில்லை. அதற்காக ஒரு ஸ்பெஷல் டூல், ஏஐ டூல் படிக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஏஐ டூலை படிக்கணும்னு சொன்னால் அது காலேஜில் போய் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அல்லது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கின்ற பையன் கூட அந்த ஏஐ அடிப்படை தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். மெஷின் லேர்னிங் கடினமாக இருக்கலாம், கோடிங்கினுடைய ஹையர் வெர்ஷன் கடினமாக இருக்கலாம். ஆனாலும் ஏஐனுடைய ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் அதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதற்கு ஸ்கூல் லெவலில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு பாடமாகவே கொண்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஏ கிரேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் கோடிங் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் எனக்கு தெரிந்து ஒரு சில சப்ஜெக்டில் கூட கோடிங்கை ஒரு பார்ட்டாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏஐங்கிற ஒரு பகுதியை இன்னும் பாடத்திட்டத்தில் கொண்டு வரல. அதை பற்றி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மென்ஷன் இருக்கும். அப்போ அந்த ஏஐக்கு ஒரு பேசிக்கை நாம் கொண்டு வரணும்னா லோவர் கிளாஸஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அது ஒரு கேமிஃபிகேஷன் மெத்தடில் செய்துவிட்டு 9th வருகின்ற பொழுதே நாம் ஏஐனுடைய ப்ரோக்ராமிங்கை கொண்டு வர முடியும். அதில் பைத்தான் போன்ற லாங்குவேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் 11th and 12th வருகின்ற பொழுது ஏஐ டூல் ஒரு பாடமாக கூட கொண்டு வரலாம். ஏனென்றால் காலேஜ் எஜுகேஷன் போகின்ற பொழுது தான் மெஷின் லேர்னிங் அவங்களுக்கு புரிகின்ற அளவிற்கு வரும். எனவே இந்த 3 பிரிவுகள், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இது தற்காலத்தினுடைய அட்வான்ஸ்மெண்ட், அதுதான் எதிர்காலத்தில் வேலையை தேடி தருகின்ற பகுதிகளாக அமையும். அது அந்த ஏஐ டூல் ஒரு முக்கியமான பகுதியாக அறியப்படுகிறது. இப்பொழுது ஒரு பிகாம் படிக்கின்ற மாணவனாக வைத்துக் கொள்வோம். அந்த பிகாம் படிக்கின்ற மாணவன் உடனடியாக முடித்த பிறகு இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஒரு ஆடிட்டர்கிட்ட ப்ராக்டிஸ் கேட்பாங்க, அல்லது பிகாம்
with CA, BCom with CS, BCom with finance அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் செய்திருப்பார்கள். அதற்கு ஹையர் ஆர்டர் எக்ஸாமினேஷன் எழுதுவார்கள் அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாகவோ கம்பெனி செக்ரட்டரிஷிப்பாகவோ முயற்சி பண்ணுவார்கள். அது ஒரு கடினமான பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் பிகாமை முடித்துவிட்டு அதற்கென்று சில ஏஐ டூல்ஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ டூல்ஸ் இன் ஃபினான்ஸ், ஏஐ டூல் இன் பேங்கிங், ஏஐ டூல் இன் பிளாக் செயின் யூட்டிலைசேஷன், இந்த மாதிரி பலவிதமான ஏஐ டூல்ஸ் இருக்கிறது. குறிப்பாக லூனார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாகவும் இந்த ஏஐ டூலை உற்பத்தி செய்வது எவ்வாறு, அதை ஹவு டு ப்ரொடியூஸ் அன் ஏஐ டூல், எப்படி ஒரு ஆப் டெவலப்மெண்ட் இருக்கிறதோ அதே போல் ஒரு ஏஐ டூல் டெவலப்மெண்ட், இதை கற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக ஒரு பர்டிகுலர் ஐடி சொல்யூஷன் கம்பெனியில் அவங்க இந்த மாதிரி மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ பிஇ வித் ஏஐ டூல் அல்லது டிகிரி வித் ஏஐ டூல் அல்லது பிகாம் வித் ஏஐ டூல் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தாற்போல் செல்வார்கள். அந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்து படித்து விட்டோமே ஆனால் நமக்கு எளிமையாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பதே ஒரு வேலைக்கு செல்வதற்காக தான். எனவே அந்த வேலை வாய்ப்புகள் போவதற்கு இந்த ஏஐ டூல் தேவைப்படுகிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மன்னார்குடியை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெபார்டரி 2000ஆவது ஆண்டில் வைத்திருந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டிலேயே 3rd ரேங்கிங் ஸ்கூலாக இருந்தது. ஆல் இண்டியா நேஷ்னல் ரேங்கராகவும் இருந்தது. அப்பொழுது அது நேஷ்னல் அவார்டும் பெற்றது. இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாடமாக புகுத்திவிட்ட காரணத்தினால அங்கே ஏஐ டூலையும் நாங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கு இப்பொழுது புகுத்துகின்றோம். அது ஒரு தனி பாடமாக இல்லாமல் 11th ஸ்டாண்டர்டில் படிக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் அதை ஃப்ரீ எஜுகேஷனாக எவ்வாறு 9th வரைக்கும் நாம் கம்ப்யூட்டர் சயின்ஸை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோடு டைப் செய்து கொடுக்கின்றோமோ, ஏஐ தனியாக கொடுக்கின்றோமோ, அதே போன்று இப்போ ஏஐ டூல், அந்த டூலை 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கின்றோம். அதில் குறிப்பாக இப்பொழுது லேட்டஸ்டாக வந்திருக்கின்ற கோபைலட், இதை ப்ரோக்ராமிங் லெவலாக நாம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் அதில் இணைந்திருக்கின்ற லாங்குவேஜான பைத்தானை வைத்துக்கொண்டு அந்த கோபைலட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதனை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கின்றோம். எனவே பொதுவாகவே 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே மாணவர்கள் 11th 12th டிகிரி எல்லாவற்றையும் திட்டமிட வேண்டும். இப்பொழுதெல்லாம் சில ஸ்கூலில் பார்த்தோமேனால் 6ஆம் வகுப்பிலிருந்தே நீட் எக்ஸாமினேஷனுக்கு தயார் செய்வது போல, 6ஆம் வகுப்பிலிருந்தே ஜேஇஇ எக்ஸாமுக்கு தயார் செய்வது போல, இவை இரண்டையும் ஆப்ஷனாக இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வைத்திருக்கின்ற ஒரு துறையாகத்தான் இந்த ஏஐ டூல் இவைகள் இனிமேல் வலம் வரும். எனவே ஏஐ ஒரு இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை பரிமளிக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய ஒரு துறையாக அமையும். ஏஐ definitely will not replace the human brain, but at the same time AI will not steal the jobs. ஆனால் a man or a person who is well versed in AI will definitely get a job easily. அப்பொழுது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் with AI knowledge is always better than anybody else. அவங்களுக்கு there is a easy chance of getting the job. இதை தகவலுக்காக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதற்கு தகுந்தாற்போல் மாணவர்கள் பள்ளிகளில் சேருவது நல்லது. இதை வசதியாக கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் ஒன்றாக தேசிய மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது. வாருங்கள், 11ஆம் வகுப்பில் சேருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.